சர்ச்சில் சோகமான சூழல், ஒரு இறுதிச் சடங்கு. வால்கோவ்ஸ்கி அங்கே இருக்காரு. பழைய ராணுவக்காரர், முகம் சோர்ந்து போச்சு. அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒருத்தர் வராரு. அவருக்கு மனைவி டோரதி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. வால்க்கு 2 மகன்கள், மிட்ச், ஆண்டி, பேத்தி, 3 பேர குழந்தைகள்னு பெரிய குடும்பம். ஆனா இப்போ டோரதி இல்லாதது அவருக்கு ரொம்ப கஷ்டம். சடங்கு நடந்துட்டு இருக்கும்போது வால்கோவ்ஸ்கி அவரு பேத்திய பாக்குறாரு. சின்ன ஸ்கர்ட், அதிகமா காட்டும் டாப். அவரு தலையை ஆட்டுறாரு கோவமா. ஆனா கண்கள்ல பெரிய வெறுமை. டோரதி மட்டும்தான் அவருக்கு நல்லா புரியும். சடங்கு முடிஞ்சது. வால்க்கு வீட்ல விருந்து, டோரதிய நினைவு. வால்க்குள்ள கஷ்டம் அங்கேயே இருக்கு. டோரதி இல்லாத இடத்தை எதுவும் நிரப்ப முடியாது. அவரு கூட்டத்திலிருந்து மெதுவா போயிடுறாரு. கேரேஜில் அவரோட 1972 ஃபோர்டு கிராண்ட் டொரினோ ஒளிமங்கலான வெளிச்சத்துல ஜொலிச்சு நிக்குது. அவரு பேத்தி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. காரை பார்த்து, நீங்க இல்லாதப்போ இதுக்கு என்ன ஆக போகுதுன்னு கேக்குறா. வால்ட் ஒன்னும் பேசாம காரை பார்த்து கொஞ்ச நேரம் நின்னுட்டு அமைதியா வீட்டுக்கு போறாரு. அப்போ ஒரு இளம் பாதிரியார் வர்ற. அவரு பதட்டமா காலர்ல கைய வச்சுக்கிட்டு, டோரதி எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அவங்க போன பிறகு உங்களை பத்தி கவனிச்சிக்க சொன்னாங்க. கன்ஃபெஷன் பண்றதையும் சொன்னாங்கன்னு சொல்றாரு. வால்ட் சட்டன்னு, உங்ககிட்ட கன்ஃபெஷன்? சின்ன பையன்கிட்டயா? இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு அவரு கைய அசைச்சிட்டு போயிடுறாரு. அடுத்த வீட்டுல மாங்குடும்பம் குடி வந்திருக்கு. வால்ட் வெராண்டால நின்னு அவங்களை பார்த்துட்டு அளவிடுறாரு. ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நல்லா நடந்துக்கிற மாதிரி இருக்கான். அவனுக்கு அவன் அண்ணன்க சண்டை போடுறாங்க. வால்ட் அவங்க கண்ணுல ஒரு ரகசியம். புது வீட்டுக்காரங்கன்னா அவனுக்கு புரியலையே. அடுத்த நாள் தாத்தெருவுல நடந்து போறான், புத்தகத்துல மூழ்கி. பின்னால ஒரு கார் ஸ்லோவா ஓடுறது அவனுக்கு தெரியல. அமெரிக்க கும்பல் அவனை பழிச்சு பேசுது, கிண்டல் பண்றாங்க. ஆனா சண்டை பெருசா ஆகிறதுக்குள்ள எதிர் திசையில ஒரு கார். ஆசிய கும்பல் தாவுடைய அண்ணன். டேய், 2 கும்பலும் சண்டை போடுது. சத்தம். என்ன சண்டைன்னே யாருக்கும் தெரியல. அமெரிக்காக்காரன் ஒருத்தன் துப்பாக்கி ஆசிய கும்பலை நோக்கி. ஸ்மோக்கி யூசி துப்பாக்கி. சும்மா. அமெரிக்க கும்பல் ஓடி போச்சு. ஆபத்து போச்சு. தாவுடைய அண்ணனும் அவங்க கும்பலும் தாவை பார்க்குது. ஸ்பைடர் வந்து தாவை கூப்பிடுறான். அவங்க கூட்டத்துல சேர அவனுக்கு விருப்பம் இல்ல. அவன் வன்முறையை வெறுத்தான். அவங்க உலகத்துல அவனுக்கு எந்த பங்கும் வேணாம். சில வாக்குவாதங்கள்ல அப்புறம் அவனை விட்டுட்டாங்க. அவன் நடந்து போக ஆரம்பிச்சான். பின்னால நடந்த குழப்பம் தொலைஞ்சு போச்சு. அடுத்த நாள் தோட்டத்துல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ ஸ்பைடர் அவன் கூட்டாளிகள் வந்தாங்க. அவன் சகோதரி சூ வெராண்டால உட்கார்ந்திருந்தா. அவங்க வந்ததும் உள்ள போயிட்டா. ஸ்பைடர் தாமோதரன கூட்டத்துல சேர சொன்னான். அவனுக்கு அழுத்தம் கொடுத்தான், வாக்குறுதிகள் கொடுத்தான். தாமோதரன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான், சரின்னு சொல்லிட்டான். அவனோட முதல் வேலை வால்ட் கிராண்ட் டொரினோ காரை திருடுறது. அந்த இரவு வால்ட் வீட்டுக்கு போனான். காரை நோக்கி போனான். அவன் இதயம் படபடன்னு அடிச்சிச்சு. வால்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான். ரைபிள் எடுத்துக்கிட்டு வந்தான், காரை பாதுகாக்க. தாமோதரன் வால்ட்டை பார்த்து முடஞ்சு போயிட்டான். அவனுக்கு பயமா இருந்துச்சு. அவன் ஓடிட்டான். இருட்டில் மறைஞ்சிட்டான். காட்சியை விட்டு போன வால்ட் களவு போனவன் யாருன்னு இருட்டில பார்க்க முடியல. ஆனா இதை அப்படியே விட்டுட போறதில்லை. வெளியில ஸ்பைடர் கூட்டாளிகளோட காரில உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் வால்ட் எந்த ஆபத்தையும் எடுக்கல. அவன் கேரேஜ் கதவை கருகருன்னு இன்னும் வலுவா போட்டான். மறுபடியும் யாரும் அந்த விளையாட்டை பண்ண முடியாதுன்னு தீர்மானிச்சிட்டான். அடுத்த நாள் வால்ட்டோட போன் ரனங்கிச்சு. அவன் அப்பா போன் பண்ணியிருந்தான். ஆனா எப்படி இருக்கீங்கன்னு கேட்காம முதல்ல அவன் அம்மா நகைகளை பத்தி தான் சொன்னான். வால்ட்டுக்கு கடுப்பாயிடுச்சு. இல்ல, நிச்சயமா நிராசையாயிடுச்சு. ஒன்னும் சொல்லாம போனை வீசி வச்சிட்டான். அமைதியா இருக்கணும்னு வெளியே போனான். வீட்டு பிரதான வாசல்ல உட்கார்ந்து அவனோட அருமையான கிராண்ட் டொரினோ காரை பார்த்துட்டு இருந்தான். அந்த கார் எப்பவுமே அவனுக்கு அமைதியை கொடுக்கும். அன்னைக்கு இரவு சூழ்நிலை மாறிடுச்சு. ஸ்பைடர் கூட்டாளிகளோட தாஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவனை அவங்க கோஷ்டியில இழுத்து போகணும்னு இந்த ஆள் அழகா கேட்கல. ரொம்ப ரூடா தாசை வீட்டு உள்ளார இழுத்து வெளியே இழுத்து போயிட்டாங்க. அவன் அமைதியா உட்கார்ந்துருந்தப்போ சத்தம் கேட்டு தாவோ குடும்பம் ஓடி வந்தாச்சு. அப்புறம் என்னன்னா, எல்லாரும் சண்டையை பிரிக்க அலங்கோலமா ஓடினாங்க. ஒரே சண்டை, அலறல், தள்ளுதல். சட்டென்னா வால்ட் நிலத்துக்குள்ள போயிட்டாங்க. வால்ட் அவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு, கையில் துப்பாக்கியோட. அவங்க வால்ட் நிலத்துக்குள்ள வந்த உடனே அவர் யோசிக்கவே இல்ல. துப்பாக்கி கையில இருந்ததை பார்த்தா போதும் அவங்க முடங்கி போயிட்டாங்க. பின்வாங்கி ஓடிட்டாங்க. சாப்பாடும் சொல்லி. தாவோ குடும்பம் நன்றி சொல்லி ஓடி வந்தாங்க. நன்றின்னு சொன்னாங்க. ஆனா வால்ட் அதுக்கு நேரம் இல்ல. என் நிலத்துக்குள்ள வராதீங்கன்னு கண்டிப்புடன் சொன்னாரு. அடுத்த நாள் காலையில வால்ட் ஆச்சரியப்பட்டாரு. அவரு வீட்டு முன்னாடி சாப்பாடு பரிசுகள் நிறைய கிடந்தது. தாவோ குடும்பத்தோட நன்றி வீரமும் பண்ணலன்னு அவருக்கு தோணுச்சு. அவரு வீட்டுக்கு யாரும் இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொன்னது மட்டும்தான்.
ஆனா அந்த எதிர்பாராத நன்றி மனசுல நிறைஞ்சு போச்சு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தாவோவும் அவர் அம்மாவும் வால்ட் கிட்ட கார் திருட போனவங்க அவருக்கு ரொம்ப சாரி சொன்னாங்க. அவங்க முகம் சிவந்து போயிருந்துச்சு. வால்ட் சும்மா இல்லாம கடுமையா எச்சரிச்சாரு. இனிமே இந்த தப்பு பண்ணாதீங்க, இல்லனா கொடுமை பண்றேன். அன்னிக்கு சாயந்தரம் சூ அவங்க ஃப்ரெண்டு கூட ரெக்கார்ட் ஸ்டோர் போயிட்டு இருந்தாங்க. அப்ப சில டாட்டாக்கள் அவங்கள ஏதோன்னு சொல்லி கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சூ பின்வாங்கல. அவங்க எவ்வளவு தைரியமா நின்றாங்களோ அவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு ஆச்சு. அப்பதான் வால் அவங்க கிராண்ட் டோரினோல வந்தாரு. காரில இருந்து இறங்கி சின்ன நேரம் நின்னுட்டு பாக்கெட்ல ஏதோ எடுக்க போற மாதிரி நடிச்சாரு. அந்த கும்பல் சிரிச்சுக்கிட்டு பயப்படுற மாதிரி நடிக்கிறாருன்னு கிழந்தாங்க. ஆனா வால்ட் உண்மையான துப்பாக்கியை எடுத்தாரு. அப்ப சத்தமே இல்லாம அமைதியா போச்சு. சூவை கார்க்குள்ள ஏறுன்னு சைகை பண்ணிட்டு போயிட்டாங்க. வழக்கமா அமைதியா இருக்கிற வால்ட் சூ கூட பேசிட்டு போனாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூக்கு எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில நாள் கழிச்சு வால்ட் வீட்டு பால்கனில நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவங்க பக்கத்து வீட்டு முதியவர் கிராசரி சாமான்களை காரில இருந்து எடுக்க பாடுபடுறத பார்த்தாரு. இன்னும் சில பையன் அங்க நடந்து போயிட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே ஒரு விரல் கூட அசைக்காம வால்ட் உதவலாம்னு நினைச்ச மாதிரி நடிச்சான். ஆனா அதுக்குள்ள தூணில இருந்து தோணுன்னு தோன்றி தவ் ஓடி வந்து அவளுக்கு உதவி பண்ணிட்டான். பேக்ஸை எல்லாம் எடுத்துட்டு அவள் வீட்டு வாசல்ல விட்டுட்டு போயிட்டான். சும்மா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. கொஞ்ச நேரத்துல சூ வால்ட்டை ஃபேமிலி பார்ட்டிக்கு அழைச்சா. வால்ட் ஃப்ரிட்ஜை பார்த்தான். பீர் எதுவும் இல்ல. சரி, ஒரு குடிச்சா சூப்பரா இருக்கும்னு நினைச்சு போயிட்டான். சூவோட ஃபேமிலி அவனை பழைய நண்பன மாதிரி வாங்கிட்டாங்க. பாட்டி மட்டும் எனக்கு இவன் மேல கொஞ்சம் சந்தேகம்தான்னு பார்த்தாங்க. கூட்டத்துல ஒரு ஹீலர் இருந்தாங்க. வால்ட்ட பார்த்து ரொம்ப நேரம் பார்த்துட்டாங்க. அப்புறம் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. உன் தப்புக்கள் உன்னை ஒரு மழை மேகமா சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் வால்ட்டை அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. காத்து வாங்க வெளியே போனான். காத்து விட்ட உடனே ரொம்ப வலிக்கிற சளியோட கஷ்டப்பட்டு சின்ன சின்னதா கபம் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. டாய்லெட் ஓடி போய் பார்த்தான். ரத்தம், சிங்க்ல ரத்தம். ரொம்ப நேரம் பார்த்துட்டு நிச்சயமா அவனுக்கு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருந்துச்சு. சூ அவரை பார்த்து கவலையோட சரிதானான்னு கேட்டாங்க. அவரு சரிதான்னு கையசைச்சிட்டு போயிட்டாரு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு சரியில்லைன்னு அவருக்கு தெரியும். போறதுக்கு முன்னாடி சுவோட அம்மா அவரை பிரிச்சு பேசினாங்க. டாவோ கடந்த காலத்துல நடந்ததுக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறாருனும் பணம் அல்லது உதவி இரண்டையும் கொடுக்க தயாரா இருக்காருனும் சொன்னாங்க. அவங்க குடும்பம் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. அவரை மறுத்த அவங்க கடுப்பா ஆகிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதை யோசிச்சுட்டு அவரு சம்மதிச்சிட்டாரு. அடுத்த நாள் தாவை வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவருக்கு உடம்பு ரொம்ப மோசமா போச்சு. அடிக்கடி ரத்தம் இரும ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பயந்தார். நிறைய நாள் தள்ளி போட்டுட்டு கடைசியில டாக்டரை போய் பார்த்தாரு. டாக்டர் சொன்னது அதிர்ச்சியா இருந்துச்சு. அவருக்கு நாட்பட்ட நோயினும் நாட்கள் எண்ணிக்கப்பட்டிருக்கணும் சொன்னாங்க. அவருக்கு உடனே பிள்ளைகளை பேசணும்னு ஆசை வந்தது. அவங்க கிட்ட ஃபோன் பண்ணினாரு. ஆனா அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வெட்டுனாங்க. அடுத்த நாள் வால்ட் வீட்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. பிள்ளை பொய்ங்கிற கூரையில ஏறி கடினமான மரவேர்களை பிடுங்கி வால்ட் காரை சுத்தம் பண்ணி கனமான பொருட்களை சுமந்து மைனஸ் வால்ட்டுக்கு வேணும்னா எதுவும் பண்றான் அவன். அது அவனை அந்த பக்கத்துல இருக்கிற கெட்டவங்கள் கிட்ட இருந்து தள்ளி வச்சிச்சு. அவன் கலவரத்துல மாட்டிக்க கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். வால்ட் அவனை வேலை பண்றத பார்த்தப்போ அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு கவனிச்சான். அப்பதான் வால்ட்டுக்கு ஒருடியா வந்தது. அவனால அவனுக்கு உதவி பண்ண முடியும். அவனை நிலைத்து நிற்க கற்றுக் கொடுக்கலாம். சரி, வால்ட் அவன் பழைய நண்பன் டிம் கென்னடிய ஃபோன் பண்ணா. மைனஸ் அவனுக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு. அங்க அவனுக்கு வேலை அமைச்சு கொடுத்தான். டிம் சம்மதிச்சிட்டான். அவனுக்கு நிலையான வேலை கிடைச்சிருச்சு. நிறைய நாளாச்சு இப்படி ஒரு வேலை அவனுக்கு கிடைக்கல. வால்ட்டுக்கு சரியா ஒரு வேலை பண்ணின மாதிரி தோணுச்சு. புது வேலைக்கு போன சில நாட்களுக்கு பிறகு தியோவோட வாழ்க்கையில மறுபடியும் இருட்டு வந்தது. ஒரு மாலை வீட்டுக்கு போற வழியில பஸ்ல இருந்து இறங்கினப்போ அவனை ஏற்கனவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த கும்பல் அவனை மறுபடியும் தாக்கிடுச்சு. அவங்க நேரம் கழிக்கல. ஒரு புகைப்பிடிச்ச சிகரெட்டை கன்னத்துல அழுத்தி பொசுக்கினாங்க. அந்த கொதிப்பு அலற வச்சுச்சு. ஆனா அதுதான் மோசமானதில்ல. அவன் வேலை பொருட்களை அழிச்சு காலி கையோட நொறுங்கி போக வச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வீட்டுக்கு போறப்போ வால்ட் சந்திச்சான். வால்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவனுக்கு புரிஞ்சு போச்சு தாக்குனாங்கன்னு. கொதிப்புல கும்பலோட மறைவிடத்துக்கு போனான். ஸ்மோக்கிய பிடிச்சான். ரொம்ப கடுமையா அடிச்சான். அடிச்சு ஒருத்தன் விஷயத்தை தெளிவா சொன்னான். தாவை விடுங்க, இல்லன்னா பின்னால நீங்க பாடுபடுவீங்க. அந்த இரவு வால்ட் வீட்ல ஓய்வெடுத்து கிடந்தப்போ கேட்டான் துப்பாக்கி சத்தம். வெளியில ஸ்பைடர்ஸ் கும்பல் தாவீட்ல குண்டு வீச்சு போட்டு எச்சரிக்கை பண்றாங்க. இதயம் அதிர்ந்த வால்ட் உடனே தாவ பார்க்க போனான். சின்ன கீறல் மட்டும்தான். எல்லாரும் சேஃப்.
ஆனா தாவுக்கு கவலை. அவன் அக்கா சூ வெளியில இருக்கா. நண்பர வீட்டுக்கு போனாங்க. அப்பவே அவங்க நண்பரை ஃபோன் பண்ணிட்டாங்க. கேட்ட செய்தி அதிர்ச்சியா இருந்துச்சு. சூ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு. வால்ட் அவங்க நண்பர் பதட்டமா நடந்துட்டே இருந்தாங்க. சூ வரட்டும்னு காத்திருந்தாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் 100 வருஷம் மாதிரி இருந்துச்சு. அப்பதான் திடீர்னு சூவோட கதறல் சத்தம் கேட்டது. வலி நிறைஞ்ச கதறல். அவங்க வெளியே ஓடி போனாங்க. இதயம் முழுவதும் துக்கம். அங்க பாருங்க, அடிபட்டு காயம் அடைஞ்சு உடைஞ்சு போய் கிடந்தாங்க. கும்பல் கொடூரமான காரியம் பண்ணிருச்சு. அவங்களை பார்த்ததும் எல்லாரும் உடைஞ்சு போயிட்டாங்க. வால்ட் அவங்க நண்பர் சூவோட குடும்பம். சோகமும் கோபமும் கலந்து எல்லாரையும் சுட்டுச்சு. கொஞ்ச நேரம் கூட பொறுமையா இருக்க முடியல. வால்ட் அவங்க வீட்டுக்கு ஓட்டி போனாங்க. உள்ளே லாக் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப கோபப்பட்டாங்க. கிடைச்சதையெல்லாம் உடைச்சு தூக்கி போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தேவாலயத்துக்கு போனாங்க. பல வருஷத்துக்கு பிறகு குருவிடம் போய் எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க பாவங்கள், குற்ற உணர்வு, கொரிய போர்ல அப்பாவி உயிர்களை வாங்கினதுன்னு சொன்னாங்க. பிறகு கேட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க கலங்கின குரல்ல. ஆனா வால்ட் இன்னும் முடிஞ்சு போகல. அவன் பாதிரியார் கிட்ட சொன்னான், இந்த தடவை அவன் அந்த கும்பலை பிடிக்க போறான்னு. அவன் உயிருக்கு இல்ல, தியோ, சூ அவங்க குடும்பத்து பாதுகாப்புக்காக. வால்ட்டும் தியோவும் என்ன நடக்க போகுதோ அதற்கு ரெடியாயிட்டாங்க. தியோக்கு கொதிப்பு வெடிச்சு உள்ளே. வால்ட் கூட சேர்ந்து ஸ்மோக்கியையும் அவன் கூட்டத்தையும் எதிர்க்க ரெடி. வால்ட் அவனுக்கு ஒரு வெள்ளி நட்சத்திர பதக்கம் கொடுத்தான். துணிச்சலோட சின்னம். இன்றிரவு அவங்க கடைசி நாளா இருக்கலாம்னு சொன்னான். ஆனா ஒரு கணத்தில் வால்ட் பாதாள அறை வாசலை பூட்டிட்டான். தியோவை உள்ளே புதைச்சு வச்சிட்டான். இது 2 பேருக்கான பணி இல்ல. வால்ட் தீர்மானிச்சிட்டான், அவன் தனியா இதை செய்ய போறான். தியோவை எந்த ஆபத்திலிருந்தும் பாதுகாக்க தியோ பேய் பிடிச்ச மாதிரி வாசலை அடிச்சு வால்ட்டை வெளியே விட சொல்லி கூச்சலிட்டான். ஆனா சரியா தாமதமாச்சு. வால்ட் முடிவு பண்ணிட்டான். வாசலை திறந்து போறதுக்கு முன்னாடி அவன் நாயை தியோ பாட்டி கிட்ட கொடுத்தான். அப்புறம் சூவ கூப்பிட்டு பாதாள அரைசாவியை எங்கே வைக்கணும்னு சொன்னான். அவன் கடைசியா ஒரு வேண்டுகோளை வைச்சான். தியோவும் அவன் குடும்பமும் அந்த கும்பலின் பிடியிலிருந்து விடுபட்டு சாந்தமா வாழணும்னு. இரவு. வால்ட் நிதானமா நேரானா கேங்ஸ்டர் பதுங்குமிடத்துக்கு நடந்து போனான். அங்க அவனை பொறுத்திருந்தாங்க, துப்பாக்கி ஏந்தி. அவன் அருகே போறப்போ விரல் சுட்டு அவங்களை கொல்ல போற மாதிரி நடிச்சான். ஒருவித விளையாட்டு மாதிரி சிரிப்பு முகத்துல. பாக்கெட்ல கைவிட்டான். துப்பாக்கி எடுக்க போறான்னு நினைச்சாங்க கேங்ஸ்டர்ஸ். டென்ஷன்ல உறைஞ்சு போனாங்க. ஆனா துப்பாக்கி இல்ல, சிகரெட் எடுத்தான். யாருக்காவது லைட் இருக்கான்னு கேட்டான். கேங்ஸ்டர்ஸ் கலங்கி போனாங்க. இன்னும் அதிர்ச்சி கொடுக்க போறான்னு நினைச்சாங்க. வால்ட் மறுபடியும் பாக்கெட்ல கைவிட்டான். அவங்க காத்திருக்கல, தீச்சிட ஆரம்பிச்சிட்டாங்க. துப்பாக்கி எடுக்க போறான்னு நினைச்சு. ஆனா வால்ட் எடுத்தது தீக்குச்சிதான். குண்டுகள் அவன் உடம்பை பீத்து போட்டது. வால்ட் கீழே விழுந்தான். உடம்பு முழுசா குறுகி போச்சு. துப்பாக்கி சத்தம் இரவை முழுசா நிரப்பிச்சுது. வீட்டுக்காரங்க ஜன்னல்ல வந்து பார்த்தாங்க. கொடூர காட்சி. சில நிமிஷத்துல போலீஸ் வந்தாச்சு. கேங்ஸ்டர்ஸ் கைது. ஆயுதமில்லாத ஒருத்தரை கொலை பண்ணின குற்றத்துக்கு.